ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு 12th முடிச்சுட்டு நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன் கவுன்சிலிங் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அட்மிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட அட்மிஷன்ஸ் பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் தமிழ்நாட்டில் 181 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான ஃபீஸ் வந்துட்டு என்ன, அதை என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்துட்டு தெளிவா பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நீங்க உள்ள போக வேண்டிய வெப்சைட் வந்துட்டு tngasa.in அப்படிங்கிற வெப்சைட்ல வந்துட்டு நீங்க உள்ள போய்க்கணும். அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இதுல மொத்தம் வந்துட்டு 12 ஸ்டெப்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த 12 ஸ்டெப்ஸும் வந்துட்டு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாடல் அப்ளிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு என்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ வந்துட்டு முடியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7/5/2026 இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 29/5/2026 நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய கடைசி நாள் வந்து இதுதான். இதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் வந்துட்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிபி கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு 2 ரூபா, மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 50 ரூபா. இதுதான் வந்துட்டு இதோட ஃபீஸ். இப்போ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இல்லைன்னா என்சிசியில் இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இல்லை வேற ஏதாவது ஐலாண்ட்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போனோஃபைடு சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கியிருக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு எம்இஸ் நம்பர். இது வந்துட்டு என்ஜினியரிங்க்கும் தேவை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் தேவை. நீங்கள் எந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாலும் இந்த எம்இஸ் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் கட்டாயமாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஆதார் நம்பர், பேரண்ட்ஸோட ஆனுவல் டீட்டெயில், ஸ்கூல் டீட்டெயில்ஸ், 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் படித்த ஸ்கூலோட பேர், அது வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். 10th மார்க் ஷீட்டு, அடுத்து 12th ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்து வந்துட்டு 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் வேணுமா அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஒரு டெமோ இமேஜ் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்ல www.tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க உள்ள போய்க்கணும். உள்ள போயிட்டு இங்க வந்துட்டு கிளிக் ஹியர் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு வந்துட்டு வரும். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இன்னொரு டைம் வந்துட்டு இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணி போட்டுக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, 11th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஹெச்எஸ்சின்னு வந்துட்டு கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்டு வந்துட்டு செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் இமெயில் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்துட்டு இதில் எடுத்து போட்டு சப்மிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துட்டு உங்கள் இதுக்கு மெசேஜாக வந்துடும். மொபைல் ப்ளஸ் இமெயிலுக்கு வந்துட்டு மெசேஜாக வந்துடும். அதுக்கப்புறம் அதே பேஜில் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லாகின்ல உள்ள போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி தான் வந்துட்டு லாகின் ஐடி. பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் கொடுத்தது தான் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு. அதை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயிலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட நேட்டிவ் பிளேஸ், அப்பா பேர், உங்களோட அம்மா பேர், உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மதர் டங், அட்ரஸ் டீட்டெயில், ரிலீஜியனு, உங்கள் கம்யூனிட்டி என்ன, சப்காஸ்ட் என்ன, ஆதார் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர்,
ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சேவ் அண்ட் சப்மிட் வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூக்கு வந்து கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்துட்டு கேட்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்துட்டு கொடுத்துருங்க. அடுத்து வந்துட்டு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கிக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க முடியாதவங்க நம்ம ஒன் ஸ்டாப் சொல்யூஷனை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதையும் வந்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்து அதோட நம்பர் வந்துட்டு கொடுத்துக்குங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த டீட்டெயில் இருந்தாலும் அதை வந்துட்டு கொடுத்து இதில் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட 6th-லேருந்து 12th வரைக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் 12th வந்துட்டு எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டடா, சிபிஎஸ்சியா, இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதை வந்துட்டு நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து 12th அந்த ஸ்கூலோட லொக்கேஷன் வந்துட்டு முனிசிபாலிட்டியா, கார்பரேஷனா இந்த மாதிரி வந்து கேட்கும். அது வந்து இந்த டீட்டெயிலில் வந்துட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னாவோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னாவோ எஸ் கொடுத்துக்குங்க. இங்க இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா நோ கொடுத்துக்குங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கும். இங்க வந்துட்டு நீங்க படிச்ச ஸ்கூலோட டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்க கோயம்புத்தூர் கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வரும். சூலூர், அவினாசி, அன்னூர், கோயம்புத்தூர் நார்த், சவுத்து, மதுக்கரை இந்த மாதிரி வந்துட்டு வரும். அதுல வந்துட்டு உங்க ஸ்கூல் வந்துட்டு எந்த லொக்கேஷன்ல வருதோ அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணீங்கன்னா தான் இங்கே வந்துட்டு உங்க ஸ்கூல் வந்துட்டு லொக்கேட் ஆகும். ஸோ அதனால அதையும் வந்துட்டு நீங்க கரெக்டா பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்துட்டு கொடுங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணணும். இது வந்துட்டு 12th-ஓட ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் தான். அதனால நீங்க 12th-ஓட இதை வந்துட்டு கொடுத்துக்குங்க. இங்க வந்துட்டு 001 வந்துட்டு பயாலஜிக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உங்க கோடு வந்துட்டு குரூப் கோடு வந்துட்டு கரெக்டா பார்த்து டிராப் டவுன்ல வரும். அதை வந்துட்டு பார்த்துக்குங்க. நீங்க மேக்சிமம் மார்க் எவ்வளோன்னு போட்டுக்குங்க. நீங்க எவ்வளோ மார்க் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. எமிஸ் நம்பர் வந்துட்டு இங்க கம்பல்சரியா கொடுத்துக்குங்க. இன்கேஸ் எமிஸ் நம்பர் இல்லை அப்படின்னா அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு நீங்க காரணம் வந்துட்டு கொடுக்கணும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்குங்க. அடுத்து வந்துட்டு காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு என்ன கோர்ஸு, எந்த காலேஜ், என்ன இதில் வேணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதே பேஜில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா காலேஜ், கல்லூரிகளின் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு தாலுக்குலையும் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இது இருக்கு. இதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது போக உங்களுக்கு கோர்ஸ் டைப் வந்துட்டு கோர்ஸை பற்றி வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கும், கட் ஆஃப் வைஸு. இல்லை எனக்கு கோர்ஸோடவே வேணும், எந்த கோர்ஸு எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த புக்லெட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயிலும் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதில் காலேஜ் டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் கோர்ஸ் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வால்பாறை, இதோட கோடு வந்துட்டு இது. இங்கே என்னென்ன கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் வந்துடும். ஹாஸ்டல் இருக்கா இல்லையா, இந்த மற்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இது ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜுக்கும் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான காலேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லை ரீஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. இல்லை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும்.
இதுக்கப்புறம் நீங்கள் நிறையா காலேஜ் சூஸ் பண்ணுறதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 2 கோர்ஸ் போதும் அப்படின்னாலும் 2 கோர்ஸோட கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து இதுதான் ஃபைனலா அப்படின்ட்டு கேட்கும். நீங்கள் இந்த நீங்கள் உங்கள் படிப்பு சம்மந்தமாக படிப்புக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் உறுதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பணம் செலுத்துங்க. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 5 பேஜ் இருக்குது, சாரி 6 பேஜ் இருக்குது. இது ஒவ்வொரு பேஜையும் கிளிக் பண்ணி நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு கண்டினியூ டு பே வந்துட்டு கொடுங்க. இந்த பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த கேட்வேஸில் மட்டும்தான் பண்ண முடியும். இதில் கொடுத்து நீங்கள் வந்துட்டு உங்கள் பேமெண்ட்டை வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ். இதில் வந்துட்டு கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கிளியராக நீட்டாக வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட் வந்துட்டு ஆப்ஷனலாக தான் இருக்குது. 12th மார்க் ஷீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இதை போடுங்க. அடுத்து டிசியும் வந்துட்டு ஆப்ஷனல் தான். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடிஷ்னல் சர்டிஃபிகேட் என்சிசி என்எஸ்எஸ் ஏதாவது இருந்துச்சு அதுனா அது கொடுங்க. இது எல்லாமே இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிற எல்லாமே மேண்டேட்டரியாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் டு அப்லோட் கொடுங்க. தவறுதலாக இதில் ஒன்றை மட்டும் வச்சுட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களால் திரும்ப வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைம் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃப்ரீஸ் டு அப்லோட் வந்துட்டு கொடுங்க. இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களால் அப்லோட் பண்ண முடியாது. இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வேற ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஒன் ஸ்டெப் சொல்யூஷனோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்கம் சர்டிஃபிகேட், புதுசாக வந்திருக்கிற ஃபோட்டோவோட இருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அது போக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நம்ம ஒன் ஸ்டெப் சொல்யூஷனுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவும் பண்ணி கொடுக்குறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு பண்ணி தர்றோம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.